நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம இதை பற்றி பெருசாக பேச வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து எதிர்க்கிறது தப்பு கிடையாது. பிடிக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் அதை நம்ம செய்யணும். நீ வாடா அப்படின்னு ஒரு கட்சி தலைவரை பார்த்து கூப்பிடுற அளவுக்கு ஃப்ரீடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமை தான் என்ன? இப்படி ஒரு பெரிய கட்சி தலைவர் அவர் என்னதான் பொசிஷனில் வரல, அவருக்கு வந்து பதவி இல்லை அப்படின்னாலும் அவருக்கு முன்னாடி இத்தனை கூட்டம் இருக்குது, இத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேங்கிற தைரியத்தோடு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இவ்வளோ ஈஸியாக எப்படி வந்து மீடியாவில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எப்படி இன்னும் ஈஸியாக நடமாடிட்டு இருக்காங்க வெளியில அப்படின்னு எனக்கு புரியுது. இன்னொன்று நான் ஃபாலோவர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த அம்மாவோட பேஜை பாருங்க, 284K சம்திங் ஃபாலோவர்ஸ். எதுக்கு அத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க எனக்கு புரியல. அவங்க பேசுறது பிடிக்கல, அவங்க பேசுறது வந்து சரியில்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? அவங்க எந்த தைரியத்தில் பேசுறாங்க? 2 லட்சம் பேரா இருந்தாலும் 2 லட்சம் பேர் இல்லை, அத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க. நம்ம பேசுறது வந்து வைரல் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே அவங்க அதெல்லாம் பண்றாங்க. எதுக்கு நீங்க வைரல் ஆக்க விடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி விஜய் சார் மேல பர்சனல் அட்டாக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து. அது எப்படி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எல்லாருமே எப்படி இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. பட் சம்வேர் இட் இஸ் அனாயிங், லைக் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸ் நான் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், அந்த பேஜை அன்ஃபாலோ பண்ணிட்டு கண்டென்ட் நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டீங்கனாலே ஃபீல்டில் வராது. தயவுசெய்து மென்டல் ஹெல்த்தை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க அந்த வாடா அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை கூட நியூஸ் சேனலை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுவே வந்து இவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்னா அவங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு டெய்லி ப்ரெஷர் தானே. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதில் எங்களை மாதிரி ஒரு ஆன் க்ரோயிங் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. ஸோ சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் சச் கண்டென்ட்ஸ், வேல்யூபிள் கண்டென்ட்ஸ். பை.